ஏப்ரல் 21, 2026 அன்று சபரிமலை மேல்முறையீட்டு வழக்கில் உச்ச நீதிமன்றம் முன்வைத்திருக்கும் அந்த கேள்வி நிச்சயம் இந்து மத பழக்க வழக்கத்தை, சரித்திரத்தை மாற்றி அமைக்கப் போவதன் அச்சாரம் என்றுதான் தோணுது. கடவுளால் படைக்கப்பட்ட ஒருவர் பிறப்பின் அடிப்படையில் தன் படைப்பாளரை தொட அனுமதி மறுக்கப்பட்டால் அரசியலமைப்பு சட்டம் அந்த நம்பிக்கையாளரை காப்பாற்றாதா என்று கேட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம். சபரிமலை ஐயப்பன் கோவில் ஆச்சாரங்கள் குறித்த 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் விசாரணை உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இப்படி ஒரு கேள்வி வரப்போகிற பெரிய பூகம்பத்தின் எச்சரிக்கை என்றே தோணுது. இது ஐயப்பனின் நைஷ்டிக பிரம்மச்சாரியத்தை வெறும் சமூக பாகுபாடாக சுருக்கி பார்க்கும் முயற்சியோ, ஒரு கடவுளின் தனித்துவமான வழிபாட்டு முறையை மாற்றி அமைக்க நடக்கும் ஒரு திட்டமிட்ட செயலோ என்கிற சந்தேகமும் வருது. சட்டம் என்பது நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டதா அல்லது நம்பிக்கைகளை நசுக்கும் கருவியா? இதே கேள்வியோடு இந்த தொகுப்பை தொடர்ந்து பார்ப்போம். இந்த சபரிமலை விவகாரம் தொடங்கியது 1990. சபரிமலை ஆண்களுக்கு மட்டுமான கோயில், அதனால பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்கிற கோஷத்தோடு கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 1991 ஆண்டு பெண்களை அனுமதிக்காத சபரிமலை வழிபாட்டு முறை சரியானதே அப்படின்னு தீர்ப்பளித்தது கேரள உயர்நீதிமன்றம். இந்த தீர்ப்பை எதிர்த்து 15 வருடங்கள் கழித்து 2006 இளம் வழக்கறிஞர்கள் சங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது. இந்த சங்கம் தான் மும்பை சனி கோவில் விவகாரத்திலும் வழக்கு போட்டுச்சு. யாரா நீங்களா? இவங்க இந்து மதத்தை தாண்டி பிற மத விவகாரங்களில் ஏதேனும் வழக்குகள் போட்டிருக்காங்களா தெரியல. 2018 ஆண்டு 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் பெண்களையும் சபரிமலை கோவிலுக்குள் அனுமதிக்கணும் என்று 4-1 என்கிற அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தது. மாதவிடா என்பது இயற்கையானதுங்க, அதை வச்சு பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு நீதிபதிகள் சொன்னாங்க. ஆனால் இந்த 5 ஒருவரான நீதிபதி இந்து மல்ஹோத்ரா மட்டும் மத நம்பிக்கைகளில் தர்க்கத்தை புகுத்த முடியாது, ஒரு சமூகத்தின் அத்தியாவசியமான மத பழக்க வழக்கங்களை நீதிமன்றம் தீர்மானிக்க கூடாது என்று மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார். இந்த தீர்ப்பு பெரும் பரபரப்பை உருவாக்கியது. இடதுசாரி அரசு உடனடியாக பெண்கள் சபரிமலைக்கு செல்ல வழிவகுத்து கொடுத்தது. பிந்து அம்மணி, கனக துர்கா என்ற 2 பெண்கள் பின்வாசல் வழியாக கோவிலுக்குள் புகுந்தார்கள். இதைத் தொடர்ந்து கேரளா எங்கும் பெரும் பதட்டம் உருவானது. சபரிமலை கர்ம சமிதி 7 முழு அடைப்பு போராட்டத்தை நடத்திச்சு. மாநிலம் எங்கும் பெண்கள் விளக்கு ஏந்தி இந்த தீர்ப்புக்கு எதிராக போராட்டம் செஞ்சாங்க. இதே போல தீர்ப்புக்கு ஆதரவாக பெண்களின் சுவர் என்கிற பெயரில் 620 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டமும் நடந்துச்சு. இப்படி ஆதரவு எதிர்ப்பு என்று இருக்கும் இந்த விவகாரத்தில் தான் தற்போது 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மத சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றுக்கும் இடையிலான எல்லையை வரையறுக்க விசாரணை நடத்துறாங்க. இந்த விசாரணையின் போக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை கட்டியம் காட்டும் விதமாக படைத்தவரை தொட படைக்கப்பட்டவருக்கு உரிமை இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அது என்னமோ தெரியல. இந்து மத விவகாரம் என்றால் மட்டும் நம்ம அரசியல்வாதிகளை போலவே சில பல நீதிபதிகளும் முற்போக்குவாதி, சீர்திருத்தவாதி, கருத்தியல்வாதி, புதுமைவாதி, செக்குலவாதி ஆகிடுவாங்க. இதுவே பிற மதங்கள் என்றால் நீதிமன்றங்களின் அந்நியன் அம்பீரக சில தீர்ப்புகளை பார்ப்போம். பெரும்பான்மையான பெரிய கோயில்களின் சொத்துக்கள் மற்றும் வருமானம் இந்து அறநிலையத்துறை சட்டத்தின் மூலம் அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு. நிர்வாக குறைபாடு என்கிற பேர்ல அரசு தலையிடுவதை நீதிமன்றம் பல முறை நியாயப்படுத்தி இருக்கு. ஆனால் கொண்டு வரப்பட்ட வக்ஃப் போர்டு சட்டத்தையே முடிந்தவரை மாற்றிவிட்டது நீதிமன்றம். வக்ஃப் போர்டு சொந்தம் கொண்டாடும் ஒரு சொத்து அவர்களுடையதானா இல்ல அரசின் சொத்தா என்று முடிவு செய்யும் மாவட்ட கலெக்டரின் அதிகாரத்தை கூட தடை செஞ்சிருக்கு. சமூகத்தின் மத விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை பாதுகாக்க உச்ச நீதிமன்றம் கடுமையான பல வரம்புகளை விதித்திருக்கு. இந்து வழிபாட்டு முறையில் மிருகங்கள் பலி செய்வது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பக்ரீத் போன்ற பண்டிகைகளின் போது நடக்கும் பலியிடுதல்களை மதத்தின் அத்தியாவசியமான பழக்கம் என்று கூறி நீதிமன்றங்கள் அனுமதிக்குது. இந்திய அரசுக்கு அடுத்தபடியாக அதிக நிலங்களை வைத்திருக்கும் கத்தோலிக்க சர்ச்சின் சொத்தையோ இல்லை வக்ஃப் போர்டின் சொத்தையோ ஒரு தூசியை கூட தீண்ட விடாத நீதிமன்றம் பத்மநாபசாமி கோவிலின் பொக்கிஷ அறை கதவுகளையே திறக்க ஆணையிடுகிறது. கல்வித்துறையில கேட்கவே வேண்டாம். இந்துக்களோ இந்து மத அமைப்புகளோ பள்ளியோ கல்லூரியோ துவக்கினால் ஏகப்பட்ட கண்டிஷன்கள் போடும் அரசு. மைனாரிட்டிகள் என்றால் பணியாக உருகிவிடும். இந்து கல்வி நிலையங்களில் 25% கட்டாய ஒதுக்கீடு, அரசின் செக்குல பாடத்திட்டம், மத போதனைகளுக்கு தடையெல்லாம் இருக்கும். ஆனால் பிற மதங்களில் என்ன வேணாலும் செய்யலாம். கல்வியை காட்டி தாராளமாக மத மாற்றம் கூட நடத்தலாம், தடுக்க மாட்டாங்க யாரும், நீதிமன்றங்கள் உட்பட. அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழக வழக்கில் அது சிறுபான்மையினர் கல்வி நிலையம் இல்லை என்று 1967 கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பையே 2024 தூக்கி அடிச்சிடுச்சு நம்ம நீதிமன்றம். அரசு நிதி பெறுவதால் அது மைனாரிட்டி காலேஜ் இல்லேன்னு ஆகிடாது என்கிறது நீதிமன்றம்.
நல்லா பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. அங்கே வேலைக்கு யாரை வைக்கிறாங்க, யாரை ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க என்றெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு கிறித்துவ பள்ளிகளுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்திருக்கு நீதிமன்றம். பிஜோ இமானுவேல் வழக்கில் தேசிய கீதம் பாட மறுத்த மாணவர்களின் மத நம்பிக்கையே உயரியது என்று நீதிமன்றமே பாதுகாத்திருக்கு. தேசிய கீதத்தை கூட மதிக்காத மதம், அதற்கு ஆதரவாக நம்ம நீதிமன்றம். ஒரு சமூகத்திலிருந்து ஒருவரை விலக்கி வைக்கும் மத தலைவரின் அதிகாரத்தை அது அந்த மதத்தின் அத்தியாவசியமான பழக்கம் என கூறி நீதிமன்றம் அனுமதித்திருக்கு சைத்தன்யா வழக்கில். பள்ளி கல்லூரிகளில் இருக்கும் யூனிஃபார்ம் சட்டத்தையே மதிக்காமல் கிஜாப் அணிந்து வருவதையே தடுக்கவில்லை நம்ம நீதிமன்றம். இதே நீதிமன்றம் இந்துக்கள் என்றால் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் பாருங்க. நைஷ்டிக பிரம்மச்சாரியம் என்ற தத்துவத்தை விட சமத்துவமே முக்கியம்னு சபரிமலை வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கான கோவில் உரிமையை விட அரசின் சீர்திருத்த அதிகாரமே மேலானது என வேறொரு வழக்கில் முடிவு செய்யப்பட்டது. மும்பை சனீஸ்வரன் கோயிலுக்கு பெண்கள் செல்லலாம், அது தனி மனித உரிமை என்றும் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இப்படி ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா இருக்கும் நம்ம நீதிமன்றம் எப்போதாவது ஒரு நல்ல செக்குலர் தீர்ப்பு கொடுத்தா அரசே அதை நிர்மூலமாக்கிவிடும். 1985 ஷாபானு வழக்கில் விவகாரத்து பெற்ற முஸ்லிம் பெண்ணுக்கு ஜீவநாசம் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அது இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிரானது என விமர்சனங்கள் எழுந்ததும் அன்றைய ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையே சட்டத்தின் மூலம் நீட்டி போக செய்தது. சபரிமலை ஐயப்பனின் தனித்துவமான ஆச்சாரம் அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்றால் சிறுபான்மையினர்களுக்கு காட்டப்படும் சலுகைகள் எதற்கு எதிரானது தெரியல. இப்போது கூட நம்ம நீதிமன்றம் சொல்வது போல யாரு வேணா கோவிலின் கருவறைக்கு போகலாம், படைத்தவனை தொடலாம், தடவலாம், உருளலாம் என்றால் பாரம்பரியமான இந்துக்கள் மேற்கொண்டு வரும் வழிபாட்டு முறை என்னாகும்? அதை விடுங்க. கட்சி கூட்டத்தில் வைக்கப்பட்ட வாழைப்பழம் கரும்பியே கட்டி அள்ளி செல்லும் நம்ம நல்ல உள்ளங்க கோவிலின் சிலை வரை போகலாம் என்றால் என்னாகும் யோசிங்க. பல கோயில்களில் உள்ள பழங்கால சிற்பங்களை, கல்வெட்டுகளை படம் பிடிக்க கூட அனுமதிக்காத உச்ச நீதிமன்றம் கருவறைக்குள் யாரு வேணா போகலாம், படைத்தவனை தொடலாம், அதை தடுத்தா சட்டம் பாதுகாக்காதா என்று சொல்வது வரப்போகிற அதிர்ச்சியின் முன்னோட்டமே. இன்று ஒட்டுமொத்த இந்து சமூகமும் எழுப்பும் ஒரே கேள்வி இதுதான்: நீதிமன்றங்கள் நமது பண்பாட்டை காக்குமா அல்லது தாக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களது எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.